வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து நிறைய பேர்த்துக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ நிச்சயமாக அந்த வீடியோ ஃபுல்லாக எல்லோரும் பாருங்கள். ஓகே. ஸோ இது என்ன எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, பிஸ்னஸ்மேன், இன்வெஸ்டர்ஸ், இது என்னங்க 4 வந்து ஒரு ஸ்லைடில் காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இதுதான் வந்து இன்கம் சோர்ஸ் ஆஃப் ஹியூமன். நம்ம மனிதர்களுக்கான ஒரு நம்ம இன்கம், அதாவது பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு இந்த 4 விதமான வழிகள் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது மக்களே. ஸோ இந்த 4ல் ஏதாவது ஒரு கேட்டகரியில் தான் நம்ம பீப்புள்ஸ் எல்லாம், உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி. எம்ப்ளாயீஸ்னால் யார்? யூ ஹேவ் எ ஜாப். அதாவது ஜாப் போகிற எல்லாருமே எம்ப்ளாயீஸ் தான். சின்ன ஒர்க்கராக இருக்கலாம், பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஜாப், ஒரு 8 மணி நேரமோ, ஒரு 10 மணி நேரமோ, ஒரு 12 மணி நேரமோ கொண்டு போய் ஒரு கம்பெனியில் கொடுத்து நம்ம ஒரு மாத சம்பளத்தை, அன்றைக்கான சேலரியை நம்ம வாங்குகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ். செல்ஃப் எம்ப்ளாயி. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு. செல்ஃப் எம்ப்ளாய்டுனா பார்த்துட்டிங்கன்னா சின்ன ஒரு கடை வச்சுருக்கவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க. அதாவது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ், வக்கீல்ஸ், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு. அவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு டைமை கொடுத்து தான், ஒரு கடை வச்சுருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன் சொந்தமாக. ஸோ அவர் ஒரு டெய்லியும் 12 மணி நேரம், 20 மணி நேரம் அவர் கொடுத்து தான் அவர் இன்கம் எடுக்க முடியும். இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா அவர் எந்த அளவுக்கு வேலை செய்கிறாரோ அந்த அளவுக்கு தான் இன்கம். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து வேலை செய்யலை, நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன்னா இந்த இடத்துல இன்கம் வராது அவருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் ஓனர்ஸ். பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு கம்பெனியை ரன் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஓனர். ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. அது மூலிமா அவங்களுக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி, ஒரு மேனுஃபேக்சரிங், ஏதாவது ஒரு பொருள் வந்து ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு 100 பேர், 500 பேர், 1000 பேர் வேலை செய்வாங்க. அந்த வேலையின் மூலிமா பார்த்துட்டிங்கன்னா இன்கம் அந்த ஓனருக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அவருக்கான ஒரு ஓன் சிஸ்டம், அவரே அந்த இடத்துல இல்லாட்டியும் கூட அவருக்கான மக்கள், அதாவது சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அதாவது மேனேஜர்ஸாக இருக்கட்டும், சூப்பர்வைசராக இருக்கட்டும், ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், செக்யூரிட்டிஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து அவர் இல்லைனாலும் அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது மூலிமா அவருக்கு வந்து வருமானம் வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா மால் ஓனர்ஸு, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூவி ப்ரொடியூசர்ஸு, இவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கோடி பணம் இருக்குது, ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 200 கோடியாக வரும்போது ஒரு 100 கோடி அவங்களுக்கு லாபமாக கிடைக்கும். அதாவது அவங்க கையில் இருக்க பணத்தை வச்சு பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது இவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ். பிஸ்னஸ் ஓனர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இதில் 5% பீப்புள்ஸ் வந்து இவங்க தான் வந்து இருக்காங்க. பேலன்ஸ்டு 95% பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டாக தான் இருக்காங்க. இந்த எம்ப்ளாயீஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 95% நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்காகவும் இன்வெஸ்டர்ஸ்க்காகவும் தான் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதை மாற்றணும், நான் வந்து எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயிலேருந்து ஒரு பிஸ்னஸ் மேனாவோ ஒரு இன்வெஸ்டராகவோ மாறணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸு, அதுக்கு கீழே லோயர் மிடில் கிளாஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இதை எப்படி நம்ம மாற்றலாம்? ஸோ நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நம்மகிட்ட வந்து பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, ஆனால் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் பார்த்துட்டிங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் த வெரி பிக் இண்டஸ்ட்ரி இன் த வேர்ல்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏகப்பட்ட நாட்டில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஒரு சாதாரண மனிதராலும் மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மை தான் வந்து உழைப்பினால் உயர முடியும் அப்படிங்கிறதா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி நம்மளோட டாபிக். ஓகேங்களா? ஸோ வந்து அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் யாருங்க பண்ணலாம்? எல்லாருமே பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படக்கூடிய எல்லாருமே பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், பிஸ்னஸ்மேன்ஸாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிட்டையர்டு பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்க ஜாப் எந்த விதத்துலையும் தடைப்படாமல், எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறோம், அதை பற்றின டீட்டெயில்ஸாக தான் இருக்கா? எஸ். ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன். அதில் எவ்வளோ பாப்புலேஷனில் எவ்வளோ வந்து டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டேர்ன் ஓவர் அரவுண்ட் த வேர்ல்டு கண்ட்ரி, அதாவது யுஎஸ்ஏ, அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா 32 கோடி மக்கள் தொகை. ஆனால் அந்த நாட்டில் வந்து 2,12,550 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக.
சைனாவில் பார்த்தீங்கன்னா 140 கோடி மக்கள் தொகை, அதுலேயும் 1,77,450 கோடி டேர்ன் ஓவர் நடக்குது. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா 12 கோடி தான் மக்கள் தொகை, ஆனால் 1,16,350 கோடி வந்து டேர்ன் ஓவர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக நடக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பாருங்கள், இந்தியா இருக்குது. இந்தியாவில் 132 கோடி மக்கள் தொகை, ஆனால் வெறும் 7,800 கோடி தான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கோம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமா. ஸோ ஒரு அனலைசிங் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா இஸ் அ ஸ்லீப்பிங் ஜெயின் எஸ்டிமேட்டட் டு அச்சீவ் 64,500 crore by 2025, ஹியூஜ் பொட்டன்ஷியல். அதாவது 2025 64,500 கோடி வந்து அச்சீவ் பண்ண போகுது. இப்போ 7,800 கோடியாக இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது பழைய ரிப்போர்ட் தான், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 2025 இது அந்த அளவுக்கு வந்து பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னங்க? ஸோ ஓகேங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் எப்படி வந்து இன்கம்லாம் கொடுக்குறாங்க, ஸோ எப்படி வருமானம் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஒரு பிஸ்னஸை 2 விதமாக நம்ம பண்ணலாம். அதாவது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் 2ஆக பிரிக்கலாம். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா வந்து கடை வைக்கிறது, தொழில் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ஒரு ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் மேனுஃபேக்சரர், அதாவது தயாரிக்கிறவங்ககிட்ட இருந்து அந்த நேஷனல் ஏஜென்ட்டு, ஹோல்சேலர், ரீட்டைலர், அந்த மாதிரி சேல்ஸ் ஃபோர்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரப்படுத்தி கடைசியில் ரீட்டைலர்கிட்ட வந்து கன்சியூமர்கிட்ட அந்த ப்ராடக்ட் போகுது. ஓகேங்களா. இதுவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, மேனுஃபேக்சரர்கிட்டருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் நம்மக்கிட்ட வந்து டேரெக்டாக கன்சூமர்கிட்ட போகுது. ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர்த்துக்கு ஒவ்வொரு கமிஷனும் ஒவ்வொரு இடத்துல வந்து போய் தான் கடைசியில் கன்சூமர்கிட்ட ப்ராடக்ட் வரும். நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக மேனுஃபேக்சரர்கிட்டருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து கன்சூமர்கிட்ட ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடையில இருக்கக்கூடிய போகக்கூடிய கமிஷன்ஸ் எல்லாமே தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நம்மளுக்கு வந்து இன்கம்மாக கொடுக்குறாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். ஓகேங்களா. ரீட்டைலர், ஹோல்சேலர், அட்வர்டைஸ்மெண்ட் இதுக்கெல்லாம் போகக்கூடிய காஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இன்கம்மாக கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கும் என்னங்க வித்தியாசம், அதுக்கு இதுக்கு என்ன ஒரு கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு ஷாப் வைக்கிறீங்க, ஒரு டீ கடை வைக்கணும், ஒரு டெய்லர் ஷாப் வைக்கணும், இல்லை வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கணும், ஒரு மளிகை கடை வைக்கணும்னாலும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 3 5 லட்ச ரூபா வேணும். அது இருந்தால் தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. பட் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது, நோ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் வந்து 100% ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க்குனா ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் சேல் ஆகணும், அதை வச்சு தான் நம்ம கடை வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும். ஸோ மாதம் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். கடன் வாங்கியிருந்தால் அதுக்கு வந்து வட்டி கொடுக்கணும், திரும்ப அந்த கடனை அடைக்கணும். இந்த அளவுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் வந்து ரிஸ்க் இருக்குது. பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இந்த மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது, 0% ரிஸ்க். எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க. ஒரு கடை ஓப்பன் பண்ண போகிறோன்னா அதை பற்றின நம்மளுக்கு ஒரு 50 to 90% ஆல்ரெடி உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. இல்லைன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரகிளில் ஃபேஸ் பண்ணுவோம். பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நோ எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஜீரோவாக இருந்தாலும் எந்த ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லாட்டியும் நீங்கள் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நோ டைம் ஃப்ரீடம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைம் கொடுத்தாகணும். ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா காலையில் 5 மணி, ஒரு டீ கடைக்காரெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா காலையில் 4-4:30 மணிக்கு எந்திரிச்சு அவர் ரெடி பண்ணணும். நைட்டு 10, 11, 12 ஆயிரும் தூங்க. ஸோ டைம் வந்து அந்த டைமில் தான் அவங்க ஒர்க் பண்ணி ஆகணும். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு ஃப்ரீயாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த டைம் தான் அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய, அவங்க சம்பாதிக்கக்கூடிய டைம் அவங்க கொடுத்து ஆகணும். ஓகேங்களா. பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பப்பட்ட உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். டைம் ஃப்ரீடம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்து சூப்பராக பண்ணலாம். அடுத்து ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்னங்க பெனிஃபிட்ஸு? ஸோ இதெல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய பெரிய கண்ட்ரீஸில் வந்து நல்ல ஒரு இன்கம் எடுத்துகிட்ருக்காங்க. நம்மளும் அதை வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நான் சூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மென்டார்ஷிப். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு ஒரு மென்டார்ஷிப் கிடைப்பாங்க. பிஸ்னஸ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கலாம். நிறைய வந்து உங்களுக்கு ஸ்கில் வந்து க்ரோ ஆகும். பர்சனல் க்ரோத் நிறையா இருக்கும். உங்களோட ஒரு ஓன் பாஸ், நீங்கள் தான் உங்களோட ஓன் பாஸ். ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம். அன்லிமிட்டெட் இன்கம், உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி இதில் இன்கம் எடுக்க முடியும். ஃப்ளெக்சிபிள் ஷெடியூல், உங்களுக்கு நீங்கள் வந்து நாளைக்கு என்ன ஷெடியூலுங்கிறத நீங்கள் போட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா. டிஸ்கவுண்ட் ஆன் ப்ராடக்ட், நம்ம நெட்வொர்க் அந்த கம்பெனியில் என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் நிறையா கிடைக்கும். இன்சென்டிவ்ஸ் அண்ட் ரெகனைசேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் நிறையா வந்து இதில் பில்ட் பண்ணிக்க முடியும்.
ஓகேங்களா? ஸோ பில்கேட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்லாமே எனக்கு ஜீரோ ஆயிடுச்சு, நான் பிஸ்னஸ் பண்ண என்னோடய அசட்ஸ் எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா, நான் திரும்ப ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் ஜீரோலேருந்து அப்படின்னா, எந்த துறையை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்கன்னு பில்கேட்ஸ் கிட்ட கேட்கும்போது, அவரும் கூட என்னென்னு சொல்லியிருக்காருன்னா, ஐ வுட் சூஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ பொட்டன்ஷியலான ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு கிளாரிஃபை உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.